நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது இருந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதம் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் இணைவு பெறுகிறாரு. அப்ப உங்களுடைய ஜென்மத்திலே சுக்கிரன் கேது இணைவு இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சூரியன் புதனும் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்தில் குருவும் இருக்குது. குரு 12ஆம் இடத்துல இருக்கு. இவரு உங்களுக்கு யோகாதிபதியும் கூட. யோகாதிபதியான குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுபமான முயற்சிகள் அதிகமா எடுப்பீங்க. நல்ல முயற்சிகளை எடுப்பீங்க. நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க. அப்ராடு போகணும்னு பிளான் பண்றீங்க. வேற ஒரு இடத்த மாத்தணும்னு பிளான் பண்றீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா வேலைக்கான அமைப்பு. இப்போ நீங்க வீடு மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறீங்க, அப்ராடு போகணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வேலையில மாற்றம் ஏற்படணும், தொழில மாற்றம் ஏற்படணும்னா அதற்கு இது உகந்த காலம் இல்லை. ஏன் கேக்குறீங்களா? உங்களுக்கு 10க்கு அதிபதியான தொழில்காரகனான சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள நுழைந்தாலும் அங்க கேதுவோட இணைவு பெற்று இருக்காரு. அதுதாங்க அங்க உங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா கேதுவோட இணைவு பெறும்போது அந்த கிரகத்தின் ஒளி மங்குது, அந்த கிரகத்தின் பலம் குறையுது. அதனால உங்களுக்கு வேலை தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சறுக்கல்கள், அதாவது கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல மேனேஜரா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க யாரா மூலமா உங்களுக்கு ஒரு அசௌகரியங்கள் ஏற்படுது. அவங்களுடைய இடைஞ்சல்களை நீங்க சரி கட்டி ஆகணும்ன்ற மாதிரியான அமைப்பாதான் இந்த ஜூலை மாதத்துல இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது வரலாம். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கும் போது உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். அடுத்ததான் நீங்க மேரேஜ்க்காக பாத்துட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவா நல்லா இல்லைங்க. ஏன்னா சுக்கிரன் கேது இணைவுன்றது உங்க ராசியிலேயே இருக்குது. உங்க ராசியில அது இருக்கும்போது அப்ப சுக்கிரனோட பலம் குறைஞ்சிடுது இல்ல. அதனால உங்களுக்கு அது அவ்வளவு யோகத்தையும் கொடுக்காது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு அதுவும் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. குருவோட அமைப்பும் சுக்கிரனோட அமைப்பும் உங்களுக்கு அவ்வளவு பலமா இல்லாததுனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள்ன்றது வராது. நீங்கள் தேடி எதிர்பார்த்து போகிற வரன்கள் உங்களுக்கு செட் ஆகாது. அதனால இந்த ஒரு மாதத்தை தவிர்த்துக்கோங்க. சுக்கிரனோட அமைப்பாவது மாறணும். அப்பதான் நீங்க குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகளை பார்த்தாவது அதுவாது ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனா உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன் கேது இணைவு இருக்கணும் போது அதையும் அஷ்டம சனி காலன்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல மேரேஜுக்கான அமைப்புன்றது இல்லை. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போதைக்கு அதுக்கு டைமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லபடியா மெயின்டைன் ஆகுதுன்னா அதை அப்படியே நீங்க கொண்டு போங்க. அதை அப்படியே கொண்டு போறதுதான் நல்லது. நீங்க அதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கொஞ்சம் கேப் எடுக்கிறது, இது ரெண்டுமே உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க இத்தனை நாள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுறதே நல்லது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க வார்த்தையை கொஞ்சம் அதிகமா விட்டாலும் சரி, நீங்க அந்த இடத்துல உங்களை ப்ரூவ் பண்றன்றது கூட எதுவும் ட்ரை பண்ண வேணாம். அமைதியா விட்டு கொடுத்து போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா நிறையவே முயற்சி எடுக்கணும். நிறையவே நீங்க கைட்லைன்ஸை மற்றவங்களோட கைட்லைன்ஸ் ஆகணும். ஏன்னா குருவோட அமைப்பும் சரியில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது இணைவுன்றது உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்குன்றதுனால உங்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நீங்க கைட்லைன்ஸை வாங்கணும். மென்டார் கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களோட கைட்லைன்ஸை அதிகமா வாங்கிக்கோங்க. நம்ம என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும். நம்மளால இது முடியுமா முடியாதா, இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டவுட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதனால நீங்க புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஏதாவது ட்ரைனிங் எடுக்க போறதா இருந்தாலும் சரி, அதற்கான மென்டர் யாரோ அவங்க கிட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லது. ஹெல்த் வைஸும் சரி, நீங்க எல்லா விஷயத்துலயுமே கவனமா இருக்கணும்.
ஏன்னா குருவோட அமைப்பு உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல, சுக்கிரன் அமைப்பு ஃபேவரபிளா இல்ல, அஷ்டம சனி நடைபெற்றுட்டு இருக்கு. அப்படின்னும் போது சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 15ஆம் தேதியில இருந்து 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல வந்துடுறாரு. அப்ப உங்க ராசி அதிபதி சூரியனே உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல வந்துடுறாருன்னும் போது இந்த காலகட்டம் ரொம்பவே அவேர்னஸா இருக்கணும், ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நீங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்லயே இருந்தா கூட சரி, காரசாரமான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? சோ சிம்ம ராசினர் எந்த செயல் செய்தாலுமே அதுல தனி கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்டரோட அட்வைஸ அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அதிகமா ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுவும் முக்கியமா வேலை தொழில்ல ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு இந்த காலகட்டத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அஷ்டம சனி நடைபெறதுனால ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், சிம்ம ராசினர் சன்ரைஸ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாலே பலம் கூடும்னு. அதனால டெய்லி சன்ரைஸ் பாருங்க. டெய்லி ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எழுந்துக்கணும். நீங்க எழுந்த சன்ரைஸ பார்க்கும்போது உங்களுக்கான பலம் கூடும். உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் லெவல் எங்கேயுமே விட்டு போகாது. அது உங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆகும். அதனால சிம்ம ராசினர் தெய்வ வழிபாடோடு நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சரி, எந்த வேலையில ஈடுபட்டாலும் சரி, தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணும். அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க, மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான செயல்கள்ல ஈடுபடுங்க. புதுசா எந்த வேலையும் தொடங்க வேணாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.